வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள், ரவீனா அவர்கள், இந்த ரெண்டு பேர் மணி ரவீனா அப்படின்ற இந்த பிக் பாஸ் 7 தமிழுக்கு போன போட்டியாளர்கள் பிக் பாஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், அதை பற்றி உண்மையை நான் வந்து சொன்னபடியா என்ன ஒரு நெகட்டிவ் வேலை காமிப்பதற்கு ஒரு கூட்டம், ஒரு 4-5 பேர் இருக்கிற ஒரு கூட்டம் வந்து அவங்களுடைய 24 மணி நேரம், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு 12-13 மணித்தியாலம் அதற்காக செலவழித்து என்னுடைய வீடியோக்களில் நான் வந்து நவம்பர் மாதம் போட்ட வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதங்கள் முடிஞ்சு. அதுக்குள்ளே நான் எக்கச்சக்கமாக 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டுட்டேன். அந்த வீடியோக்களை தேடி ஒன்றுமே வந்து 1 மணித்தியாலங்களுக்கு மேலே லைவில் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். அதில் வந்து மணி அவர்கள், ரவீனா அவர்களை பற்றி நான் பேசின விடயங்களை அப்படியே எடுத்து எடிட் பண்ணி மணி அவர்கள், ரவீனா அவர்களை டேக் பண்ணி, இங்கே பாரு இவன் உன்னை அப்பா எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு நான் சொல்லித்தான் நான் சொன்னேன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் ஒரு 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 அதாவது என்ன சொல்லலாம், நம்மளை வந்து ஒரு நெகட்டிவ் வேலை நான் வந்து மணி அண்ட் ரவீனா அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பற்றி நான் சொல்லக்குள்ள அது வந்து பேசக்கூடாது. அவங்க தரப்பு மணி ரவீனா ஃபேன்ஸ்கிட்டயே நம்மளை வந்து ஒரு நெகட்டிவ் வேலை காமிக்கணும் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஒரு நபர் நினைச்சு பாருங்க. ஒரு நபர் அவங்களுடைய வேலையை விட்டுட்டு, அவங்க குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு வர இதுகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து ஒரு தொழிலாக கடந்த ஒரு போன கிழமை 5 நாட்களாக வந்து அதை எடிட் பண்ணி மணி அண்ட் ரவீனா அவர்களை டேக் பண்ணதாக இருக்கட்டும், என்ன வந்து டொரல் பண்ணுறதுக்கு 5 பேஜ் கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் எனக்கு கெட்ட வார்த்தைகளில் மெசேஜ் அதுகள் போட்டதாக இருக்கட்டும். அப்போ நினைச்சு பாருங்கள், இப்போ நான் ஒரு ஆள் பிக் பாஸ் முடிஞ்சுது, இதனால் எந்த காசுமே அவங்களுக்கு எந்த பிரயோசனமே இல்லை, டைட்டிலோ காசோ இல்லை. அப்போ இப்பயே இப்படி ஒரு கூட்டம் ஒருத்தர் ஒரு நெகட்டிவ் வேலை காமிப்பதற்கு பண்ணுது அப்படின்னா அப்போ பிக் பாஸ் டைமில் என்ன நடந்திருக்கும்? ஸோ மணி ரவீனா அப்படின்ற 2 பேரால் பல முகமூடிகள் வெளியில் வருது. அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். தயவு செய்து இதை ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்சால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதைத்தான் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தார் பிக் பாஸ் 7 தமிழில். ஆனால் அவருடைய கெஸ்ட் வந்து தவறாக போயிட்டு, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பிரியங்கா அவர்கள், பிரியங்காவோட ரசிகர்கள் தரமான ஒரு பதிலடி கேள்வி, அப்புறம் ஜனனி ரசிகர்களோட சம்பவம், அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டும் இல்லை, எல்லா ரிவ்யூஸுமே நேர்மையாக ரிவ்யூ பண்ண, பிக் பாஸுக்குள்ளே போயிட்டு வந்த கண்டஸ்டன்ட் இப்போ ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை இப்போ சினிமாவில் இருப்பவர்கள் ரிவ்யூ பண்ணுறவர்களும் சரி, பிரதீப் ஆண்டனிக்கு நடந்தது ஒரு துரோகம். அப்போ பிரதீப்புக்கு எதிராக ரெட் கார்டு ஒருத்தர் பண்ணாத ஒரு தவறுக்கு அவருக்கு ரெட் கார்டு தூக்குன யாருமே டைட்டில் வின் பண்ணக்கூடாதுன்னு ரெட் கார்டு தூக்குன எல்லாரையும் வச்சு செஞ்சுருந்தாங்க. நான் எந்த கெட்ட வார்த்தைகள் நான் வந்து பாவிக்கவே இல்லை. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்போ அவர்கள் பண்ண விடயத்தை நம்ம வந்து பேசியிருப்போம். அவங்களுக்கு நம்ம வந்து, அதாவது அர்ச்சனா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா என்ன பண்ணாலும் சொம்பு தூக்குவாங்க. பட் நான் அப்படி இல்லை. சரியா? ஸோ அப்போ நான் அந்த டைம் வந்து மணி அவர்களும் சரி, ரவீனா அவர்களும் சரி, பிரதீப்புக்கு பண்ண தவறு அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வச்சு செஞ்சுருப்போம். எல்லார போலையுமே, எல்லா ரிவ்யூஸை போலையும். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணி அவர்களுக்கு நான் வந்து அவரை ரசிக்க காரணம், இவன் பிரதீப் ஆண்டனி அவர்கள் கூட வந்து மாயாவை பற்றி உண்மையை வந்து சொல்லலை. மக்கள் மனதில் மாயாவை பற்றி இருந்த வார்த்தைகளை பிரதீப் ஆண்டனி அவர்கள் கூட சொல்லலை. அது எனக்கு மிகப்பெரிய கவலை. ஆனால் அங்கே அந்த 23 பேரில் ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ஹீரோ மாயாவை பற்றி உண்மையாக சொன்னது அப்படின்னா மணி அவர்கள் ஒரு சேனலோட இன்டர்வியூவில் மாயா பேசுகிற அந்த கெட்டவாதிகளை போட்டுட்டு இதை பார்க்க யார் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, டைரெக்டாக மாயா அப்படின்னார். அந்த ரியாலிட்டி எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. அப்போலேருந்து நான் அவரை பற்றி அப்டேட் கொடுக்குறேன், அவரை ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் அப்போ அந்த வீடியோ போட்டனாலே இந்த ஒரு முறை நான் சொல்லிக்கொண்டு தான் நான் இதை பண்ணுறேன். இதை மறைச்சிட்டு நான் வந்து பண்ணல. ரவீனா அவர்கள் வெளியில் வந்து போட்டு திரும்ப உள்ளுக்கு போக வைக்கல, பிரதீப் அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனோட ரேஞ்ச் வேறு அப்படின்னு. மாயாவோ
பூர்ணிமாவோ நிக்ஷனோ பிரதீப் பேரில் வச்சிருக்கிறது முழுக்க வன்மம். ஆனால் ரவீனா அவர்கள்ட்ட அந்த இது வந்து இல்லை. அப்படி இருந்திருந்தா பிரதீப்புக்கு ஒரு இப்படி ஒரு மாசா சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்தோன்னா நம்ம ரவீனா அவர்களும் சரி, ரவீனா அவர்களுடைய குடும்பத்தாரும் சரி பிரதீப்போட பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ப தெரிஞ்ச வட்டாரத்தில் தகவல்கள் வந்தது. அடுத்தது ரவீனா அவர்கள் அவங்களுடைய பணபலமோ அரசியல் பலமோ செல்வாக்கு பலமோ மூலம் அந்த நெகட்டிவிட்டியை வந்து அவங்க ஒரு பாசிட்டிவ் வேல மாற்றலாம். அவங்களுடைய திறமை, அவங்களுடைய டான்ஸர் அப்படின்ற திறமை மூலம் இன்னொரு ஷோக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிகேட் பண்ணி ஒரு 20 வயசு பொண்ணுங்க அவ்வளோ தூரம் அந்த ஒரு ஒரு வெளியில் பிரதீப்போட பேரை வச்சு அவங்க பப்ளிசிட்டி தேட விரும்பலை. அவங்க நினைச்சுன்னா சொல்லியிருக்கலாம் பிரதீப் கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு. பட் அதை வந்து சொல்லாமல் அவங்களோட திறமை மூலம் அந்த நெகட்டிவிட்டியை மாற்றி இப்போ பேக் டு பேக் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நான் நல்ல மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ரவீனா அவர்கள்ட்ட நான் இதை வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். இதையும் நான் ரவீனா அவர்கள் ரசிகர்கள்ட்ட வெளிப்படையாக சொல்லித்தான் நான் வந்து ரவீனா அவர்களோட அப்டேட் கொடுக்குறேன். சரியா? அர்ச்சனா அவர்களுக்கு நான் வந்து எதிராக எதிராகன்னா அவங்களுடைய உண்மையை வந்து நான் உண்மையை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். பிக் பாஸில் இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு காரணம், பிரதீப் அண்ணனி வழியில் போயிட்டாரு. அப்போ பிரதீப்புக்காக இவங்க வந்து அந்த ரெட் கார்டை தூக்கல. அப்போ 3 பேர் தூக்கல ரெட் கார்டு. அர்ச்சனா, தினேஷ், அப்புறம் விசித்ரா. அதில் விசித்ரா அவர்களுக்கு அப்புறம் மாயாவோட அடுத்த வீக் உருவாடிட்டாங்க. தினேஷ் வந்து விசித்ரா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருந்தார். இந்த அம்மா தான் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஆயுசு, சரவண விக்ரம் அப்படின்னு ரெட் கார்டு தூக்குன எல்லா கூட்டத்தையுமே சவுண்டை கூட ஓட விட்டு கொண்டு இருந்தாங்க. ஏதோ மக்களோட மனநிலையை பார்த்து பேசுகிற மாதிரியே, இல்லை பிக் பாஸ் சொன்னாரா இதான் மனநிலை இப்படி பண்ணுன்னு சொன்னாரான்னு தெரியல, அதே வந்து பண்ணாங்க. அப்போ நம்ம சூஸ் பண்ணோம், சரி பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கணும், ரெட் கார்டு தூக்குன யாருமே டைட்டில் வின் பண்ணக்கூடாது, இவங்க வந்து ரெட் கார்டு தூக்கல இவங்க வின் பண்ணட்டும்னு பிரதீப்போட பேர், பிரதீப்போட தம்ப்நெயில், பிரதீப்புக்கு நடந்த அநியாயங்களை வச்சுத்தான் நான் வந்து இவங்களுக்கு ஓட்டை கேட்டேன். நான் மட்டுமில்லை, எல்லா ரிவ்யூவருமே வெளிப்படையாக சொல்லி கொண்டு இருந்தாங்க பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கணும், இந்த ரெட் கார்டு தூக்கணுங்கெல்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு. அதே நேரத்தில் இவங்களுக்கு பிரதீப் பேரை வச்சு வாக்கெடுப்பு. சரியா? அப்போ இதனால தான் நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட். அதாவது பிரதீப் தான் என்னோட மெயின். இது முதல் நாளே நான் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அவர் வீட்டுக்குள்ளே போகும்போதே அவரை ஸ்டேஜில் பார்த்தோன்னே ஐ கேன் ரீட் த பர்சன். ஸோ நான் வந்து அவரை டைரெக்டாக சொல்லிட்டேன், இவர் தான் கேம் சேஞ்சர்னு. அதே மாதிரி நடந்தது. அப்புறம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அர்ச்சனா நிறைய விடயங்கள் பண்ணியிருப்பாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள இதுக்கு முதல் நான் சப்போர்ட் பண்ண ஜனனி மேம் ரசிகர்களாக இருக்கட்டும், லாஸ்லியா மேம் ரசிகர்களாக இருக்கட்டும், ராஜு அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், பிரியங்கா அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், பாலாஜி முருகராஜ் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அசீம் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத இவங்க நடிக்கிறாங்க, ஃபேக்காக இருக்கான்னு நிறைய அம்மாமார்களே எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் என்னுடைய ஃபோக்கஸ் பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் அதை பற்றி கேர் பண்ணல. சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம், இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஆரம்பிக்கக்குள்ளேயே ஒரு பெண் வெற்றி பெறணும், அதுவும் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் நடந்திருக்கு. நானே என்னோட ரிவ்யூ இந்த சீசன் 7 ஆரம்பிக்கும் முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வரைக்கும் சொல்லியிருப்பேன், நான் அவங்களுடைய ஃபோக்கஸ், பிக் பாஸ் டீமோட ஃபோக்கஸ் ஒரு பெண்ணை வெற்றி பெற வைப்பதுதான் அப்படின்னு. சரியா? செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அது இவ்வளவு நாள் டொமினேட் பண்ணி கொண்டு பிரதீப்புக்கே ஹையஸ்ட் வீக்கில் வந்த ஓட்டு 4,40,000. இந்த அம்மா வந்து ஒரு 6 மணி தேளுங்கள, நான் 28வது நாள் வராங்க, 29வது நாள் முடியலை, நாமினேஷனுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீக்கில் இவங்களுக்கு 5,40,000 மேலே ஓட்டு எப்படி வந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு பிக் பாஸோட பேசுறதுக்கு 5-6 தடவை போவாங்க. மெடிக்கல் ரூமுக்குள்ள 7-6 தடவை போவாங்க. அடிக்கடி மூச்சு திணறல் வரும், அழுவாங்க. பிரதீப் கிட்ட வச்சுக்க மாட்டாங்க, பிரதீப் இருக்கிற பக்கம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் பிரதீப்பை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு. பாத்ரூமுக்குள்ள போய் அந்த அழுகிற மாதிரி அந்த சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. வெளியில இதை வச்சு ப்ரொமோட் பண்ண ஒரு கூட்டம், செட் பண்ண ஒரு கூட்டம், அது வேற லெவல்ல பண்ணிச்சு சென்டிமெண்டா. சரியா? ஒரு பக்கம் இங்க இப்படி நடக்குது, இவங்களுக்கு ஃபுல்லா பிக் பாஸ் டீமோட சப்போர்ட், விஜய் டிவியோட சப்போர்ட், வெளியில வந்து செட் பண்ணிட்டு வந்த கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க யார் யாருக்கு மக்கள் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு. அதனால அவங்க பிரதீப் கிட்ட வச்சுக்கல. இவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் டே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா மாயாவை ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ஹேட்டர்ஸ் சம்பாதிச்சிருப்பாங்க மக்களிடம். ஏன்னா கண்டிப்பா பிரதீப் எதிராக தான் இருந்திருப்பாங்க 100%. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரதீப் வெளியில் போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்நியனா மாறுறாங்க. ஃபர்ஸ்ட் அம்பியா இருந்தாங்க, அப்புறம் அந்நியனா மாறுறாங்க. ஷோ முடிகிறதுக்கு ஒரு 13-14 நாளைக்கு கிட்ட திங்க் பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம தான் வின்னரே,
இனிமேல் வந்து கமல்ஹாசன் அவர்களை நம்ம கூல் பண்ணணும், அப்போ மாயாவை வந்து நல்ல மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாங்களோ தெரியல. மாயா இன்ஸ்பிரேஷன், மாயாவோட நட்பு வேணும் அப்படின்னு மாயாவுக்கு மேலே ஏறி உட்கார்ந்தெல்லாம் இருந்தாங்க. இது அப்படி பூர்ணிமா கூட பண்ணல, அதான் இவங்க வந்து பண்ணாங்க. அப்போவே நம்ம திங்க் பண்ணிட்டோம். ஆனால் ஓகே, வெளியில் போனதுக்கப்புறம் இந்த அம்மா மாயாவை பற்றி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இவங்களை பற்றி அப்படியே கொடுத்து கொண்டு இருந்தோம். சரியா? அப்படி ஃபர்ஸ்ட் அம்பி, அப்புறம் அந்நியன், அடுத்தது வந்து ரெமோ. சரி, அப்போ சொல்கிறாங்க, அதாவது இவங்க மாயா இருக்க காரணம் மாயா வந்து பண்ணது தவறானபடியும் ஒரு பிரதீப் என்ற ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கன்னு டிரெக்டாக மாயாவோட பேசிக்கிட்டே சொன்ன அர்ச்சனா 6வது வீக்கு 13-14வது வீக்கில் வந்து சொல்லுவாங்க மாயா இஸ் அ இன்ஸ்பிரேஷன், மாயா இஸ் அயன் லேடின்னு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே எல்லா வீடியோக்களும் இருக்கு பத்திரமா. சரி, வெளியில் வந்தோடனே இவங்களோட வீட்டாக்களும் சரி நண்பர்களும் சரி இந்த அம்மாவுக்கு மாயா பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் முடிஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் சொல்கிறாங்க மாயா இஸ் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் பாருங்க இவங்களை என்ன மாதிரி புரிந்து கொள்றதுன்றது. அசீம் என்ற ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்ணாரு. பிக் பாஸுக்கு என்னத்தை சொன்னாரோ வெளியில் அதைத்தான் சொன்னார். அசீம் பர்சஸ் விக்ரமன் என்றது கண்டினியூ ஆச்சு, அசீம் பர்சஸ் சிவின் என்றது கண்டினியூ ஆச்சு. அவர் மாற்றி பேசல. அதனால தான் அசீம் என்ற பேர் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கு. ஒரு நல்ல பேர் ஒன்று இருக்கு. ஆரியும் அப்படிதான். சரியா? ஜனனி அவர்களும் அப்படிதான், ஓவியா அவர்களும் அப்படிதான். இங்க இவங்கள்ட்ட அது இல்லை, மாத்தி மாத்தி பேசுறது. இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாம் மக்களே. அந்த பிக் பாஸ் கொண்டாட முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேனல் அதுல வந்து இவங்க சொல்றாங்க ஒரு பார்ட் 4ல எல்லாருமே ஒரு கேரக்டர் வந்து பண்ணாங்க. அதாவது மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவியா எல்லாம் ஒரு கேரக்டர் வந்து பண்ணாங்க. அதனால தான் நம்ம பார்க்குற மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தோம், அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு. அதாவது எங்களுக்கு பிரதீப் பேரை வச்சு 50 லட்சம் காசு வந்துட்டு அந்த வீடு ஏதோ கொடுத்தாங்க, அது கிடைச்சிட்டு டைட்டில் கிடைச்சிட்டு இனி சினிமாக்குள்ளே போகணும். அது ஒன்று. இன்னொன்று, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் நடந்த பிக் பாஸ்லேயே ஒரு நபர் வின் பண்ணதுக்கப்புறம் அந்த நபரோட பேரை தவிர்த்து இன்னொரு நபரோட பேர் ரியல் வின்னர் ட்ரெண்டிங் ஆனது நம்ம பிக் பாஸ்ல தான். அது 35வது நாள் வெளியில் போனேன். பிரதீப் பண்ணனியை தான் மக்கள் வின்னராக கொண்டாடினார்கள், ட்ரெண்ட் பண்ணார்கள். எல்லா ரிவ்யூஸுமே எங்களை பொறுத்த வரைக்கும் ரியல் வின்னர் பிரதீப் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொன்னதும் இந்த சீசன் 7ல் தான். இது எல்லாத்தையும் விட அர்ச்சனா அவர்கள் இப்படி பிஆர் ஒர்க் பண்ணித்தான் வின் பண்ணாங்க அப்படின்னு டிரெக்டாக பெரிய நபர்களை வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள். இதற்கு முதல் நடக்கல. அப்போ இவங்களுக்கு ஒருவேளை பயமானு எனக்கு தெரியல. ஸோ இப்படியே இந்த மாயா வர்சஸ் அர்ச்சனா இந்த புள்ளி இந்த கேங்கோட டாபிக் வந்து போய் கொண்டு இருந்தால் ஒருவேளை நம்மளோட உண்மையும் வந்துடுமோ, இந்த சாப்டரை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அதுக்காக இப்படி சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னு. அப்போ இவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க 100%. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னடா இது பிரதீப் பண்றவாரு, அவருக்கு படம் இருக்கா, அவரோட வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. இந்த நேரத்துக்கு ஒரு ஃபெமி 50 லட்சம் காசு வின்னர் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன், ஒரு நல்ல பேரோட இருக்க வேண்டிய மனுஷனுக்கு வந்து இப்படி நடந்திருக்கு. அந்த மனுஷன் இன்னும் மீண்டு வரல. அப்படி இருக்கைக்குள்ள நான் சொல்ற விடையும் அர்ச்சனா அவர்கள் அந்த இன்டர்வியூவில் ஏப்ரல் மாதம் அப்போ பேசினேன் அந்த காலகட்டத்தை நான் சொல்கிறேன். சரியா? அப்போ அப்படி இருக்கக்குள்ளே இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க எவ்வளோ தூரம் போடியாக நடிச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கும் தோணிச்சு, நம்ம கூட இந்த மீடியா நண்பர்களுக்கு தோணிச்சு. பல ரிவ்யூ சொன்னால் பேசணும், அப்போ தான் பல விடயங்கள் புரிஞ்சுது. சரியா? இங்கே பிக் பாஸ் தமிழ் ரிவ்யூ பண்ணுற பெரிய பெரிய நபர்களோட எல்லா கருத்துக்களும் பல ஆதாரங்களும் இருந்துச்சு. அப்போ இவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? பிரதீப் பண்ணனிக்கு ஸ்டாண்ட் பண்ணி நின்னபடியாத்தான் இவங்க வின்னர், மாயாவோட விட்டபடியாத்தான் இவங்க வின்னர். ஆனால் அதையே புரிஞ்சு கொள்ளாமல் மாயா இஸ் அயன் லேடி, மாயா இஸ் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கேரக்டர் பண்ணாங்கன்னா அப்போ இவங்களுக்கு என்ன புரிந்துணர்வு இருக்கு? அப்போ நான் உண்மையான ஒரு மனுஷன், உண்மையான ஒரு ரிவ்யூவர். அப்போ நான் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இவங்க கூட இருக்கிற நபர்களை அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் அப்படியே இருக்கு. அது அது என்னன்னு தெரியல. இவங்க சேர்ல உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு இருப்பாங்க, இவங்களுக்கு பின்னுக்கு கையை கட்டிக்கொண்டு இப்படின்ற மாதிரி இருப்பாரு, இப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு 2 பேரை பார்த்துருப்பேன். அவங்க கிட்ட இருந்து மெசேஜ், ஹாய் ப்ரோ அப்படின்னு. இதே நபர்கள் எனக்கு வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய சேனல் ஒன்று வச்சாங்கல்ல, ஃபேன்ஸ் மீட்டிங், எனக்கு சொல்லியிருந்தாங்க வாரீங்களா ப்ரோ. நான் இல்லை, நான் ஊரில் இல்லை அப்படின்னுட்டேன். வேறு சிலர் பேர் போனாங்க. சரிங்களா? வேற பல பேருக்கும் போனது, அவங்களாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க தெரிஞ்சு. சரியா? ஸோ அப்போ நான் வந்து இப்போ உண்மையை பேசுகிறேன்னொன்னே அவங்க கிட்ட இருந்து மெசேஜ், ஹாய் ப்ரோ. நான் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசி கொண்டு இருந்தோம் உண்மையை.
அப்போ எனக்கு வந்து இந்த ஃபேக் ஐடிகள் அப்புறம் இவங்களுடைய ஃபேன் பேஜ் அப்படின்ற மாதிரி அதில் வச்சு நான் வந்து அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் மணி அவர்கள் அந்த ரெட் கார்டை தூக்கிக்குள்ள மணி அண்ட் ரவீனா அவர்களை பற்றி நான் அப்போ சொன்ன வீடியோ அதை எடிட் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு மணி ரவீனா அவர்களை டேக் பண்ணி மணி ரவீனா அவர்களுடைய ஃபேன் பேஜில் அந்த வீடியோக்களை போட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன டொரல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேச்சஸ் வீடியோக்கள். அடுத்தது வந்து எனக்கு கெட்ட வார்த்தைகளால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னுடைய இமெயில் அதுகளுக்கு வந்து மிரட்டல்கள் இதுகள் எல்லாம் தொடர்ந்து 5 நாட்களாக இந்த வேலை. சரிங்களா? இது நான் சொல்ல காரணம் சீசன் 8 இப்படி ஒரு விடயம் நடக்கக்கூடாது. இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் எப்படி இந்த பிஆர் கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு. இப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பொதுவாக பிக் பாஸ் டைமில் ஒரு 80,000 70,000 50,000 25,000 1 லட்சம் 1-2 லட்சம் அப்படின்னு வியூ வந்திருக்கு. பட் பிக் பாஸ் முடிஞ்சவொடனே ஒரு 2,000 3,000 கூடி போனது என்னோட சேனலில் ஒரு 10,000 வைங்களேன். அப்படி தான் போகும். ஆனால் அந்த பேருக்கு கூட அந்த உண்மை போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு இவ்வளவு 5 நாட்கள் இந்த வேலை நடந்திருக்கு ஒரு கூட்டம் அப்படின்னா, அப்போ பிக் பாஸ் நடக்கக்குள்ள எத்தனை கூட்டம் இந்த பிஆர் ஒர்க் நடந்திருக்கும் திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை பேரை நெகட்டிவ் வேலை காமிப்பதற்கு இவங்களை வந்து நல்ல மாதிரி காமிப்பதற்கு வேலை நடந்திருக்கும். நடந்துச்சு அதைத்தான் வெளிப்படையாக சொன்னார்கள். பிஆர் வைத்து தான் இவங்க வின் பண்ணாங்க. இதுதான் சீசன் 7 நடந்துச்சு. சரிங்களா? இன்னொரு விடயம், மணி ரவீனா அவர்கள் ஒவ்வொரு முறையும் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்குள்ள அவங்கள அப்பாக்க கூட்டம் கூடைக்குள்ள மணி அவர்கள் சீஃப் கெஸ்டாக போவைக்குள்ள ரவீனா அவர்களுக்கு பட வாய்ப்புகள் இந்த வெப் சீரிஸ் இப்படி ஷோக்களுக்கு அவங்க போய்க்குள்ள நம்ம அதை சொல்லக்குள்ள இங்கே 19 கோடியில் வின் பண்ணாங்கன்னாங்களே ஒன்றுமே வரையலை அப்படின்னு மக்களோட கேள்வி வரும். அப்போ நம்ம அதை பெருமையாக சொல்கிறோம் இல்லை மணி ரவீனாவை பற்றி, அது சொல்லக்கூடாதுன்னு முதல்ல வந்து சொன்னார்கள். நீங்கள் ஏன் இவங்களை பற்றி பேசுங்க, நான் கேட்கல. சரி, அதுக்கப்புறம் இவங்களை பற்றி அர்ச்சனா பற்றி உண்மையாக சொல்கிறோம், இங்கே நல்லா சொல்கிறோம். அப்போ உடனே வந்து நமக்கு வந்து இப்படியான வேலைகள். சரிங்களா? இதுதான் மணி ரவீனா அவர்களுக்கு வாய்ப்புகளும் அவங்களுக்கு எழுச்சியும் கிடைக்க இங்கே வந்து அடிபடுது. அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா பல மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உண்மை. அடுத்தது, இந்த அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் சொன்னீங்கன்னா பிக் பாஸ் முடிஞ்சோன்னா மக்கள் வேலைக்கு போயிடுவாங்களா? என்னங்கடா பித்தலாட்டம்? உள்ளுக்குள்ளே இருக்கக்குள்ள 5 லட்சம் ஓட் வருமா? ஒரு விளம்பரம் இது அப்படின்னாலும் இவங்களுக்கு ஒரு நாளில் 2 லட்சம் 3 லட்சம் ஓட் வருமா? ஆனால் இவங்களுடைய சோஷியல் மீடியாலேயே ஒரு 20,000 30,000 லைக் கூட வராதான். கேட்ட வேலைக்கு போயிடுவாங்களா? மக்கள் கண்டுக்க மாட்டேங்கிறா. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. இவன் சீசன் 6 வந்து ஜனனி அவர்கள் போட்ட போஸ்ட்டுக்கு 30,000 50,000 1 லட்சம் லைக்கு கிட்ட வருது. அவங்க வீடியோ போட்டாலும் மில்லியன் வியூ வந்து போகுது. ஸ்டில் ஜனனி என்ற பேருக்கு அவார்ட் குவியுது, பட வாய்ப்புகள் குவியுது. சரி, சீசன் 6 எப்படிங்க? இப்போ மணி அவர்கள் இதே சீசன் 7 தான் போனார். எப்படி மக்கள் கொண்டாடுறாங்க? அவர் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூருக்கு போவைக்குள்ள அவரை பார்க்க வந்த கூட்டங்கள் இங்கே இதெல்லாம் இங்கே இல்லையே. இங்கே ஒரு 20 பேரை பார்க்கறது கூட அதிசயமாக கிடக்கு. இதுதான் உண்மை மக்களே. சரிங்களா? இது வந்து நான் என்ன அப்படின்னா சீசன் 8 இப்படியான விடயங்கள் நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் நான் வந்து சில மணியண்ணா ரவீனா ஃபேன்ஸுக்கு வந்து பேச வேண்டிய நபரோட பேசிட்டேன். சரியா? பட் இது வந்து என்ன நடக்குது, பிஆரோட செட்டப்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். மக்கள் மனதை குழப்புறது தான் இந்த பிஆரோட ஒர்க். அது சீசன் 7 பயங்கரமாக நடந்துச்சு. அதுக்கு காரணம் அங்கே வெற்றியாளர் இருந்த பிரதீப் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க இவங்களுடைய வெற்றிக்காகத்தான் பிளான் பண்ணி பிரதீப்பை வெளியில் அனுப்புனாங்க அப்படின்னு. யார் கண்டது? ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் சில பேர் கேட்டாங்க, இப்போ சவுத் இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஆங்கர் அப்படின்னா பிரியங்கா அவர்கள்லாம். சரிங்களா? அதுவும் தமிழ்நாட்டில் அவங்க தான் நம்பர் 1. அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸை போல அளவு யாருக்குமே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற திறமையாக தான் சீஸ் ஆல்வேஸ் நம்பர் 1. சரிங்களா? அப்படிப்பட்ட பிரியங்கா அவர்களுக்கே பிக் பாஸுக்குள்ள அவங்க நாமினேஷனில் வரைக்குள்ள 1.5 லட்சம் ஓட் கூட வரையில. அதுக்கு டைம் எடுத்துச்சு. ஒரு 7-8 வீக் 10 வீக்குக்கு அப்புறம் தான் 2 லட்சம் 2.5 லட்சம் வந்துச்சு. பிரியங்கா அவர்களோட அர்ச்சனாவை கம்பேர் பண்ணிக்குள்ள பிரியங்கா இங்கே இருப்பாங்க, அர்ச்சனா இங்கே இருப்பாங்க. அப்போது அப்படின்னா இங்கே எப்படி இவங்களுக்கு அந்த 5 லட்சம் போட்டு அதுவும் ஒன்றுமே பண்ணாமல் 5 நாளில் வந்துச்சு அப்படின்னு பல பிரியங்கா மேமோட ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க. சிம்பிள், அதுதான் பிஆர் ஒர்க் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்களே அவங்களோட வாயால் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ராஜா ராணியில் வில்லியா பண்ணபடியாக ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு, அதை மாற்றுறதுக்காகவும் தான் நான் பிக் பாஸில் வந்தேன்னு.
அப்போ மக்கள் மத்தியிலும் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. அப்புறம் எப்படிமா அந்த 5 லட்சம் ஒன்றுமே பண்ணாமல் வந்துச்சு ஓட்டு அப்படின்னு மக்களோட இது. சரிங்களா? இவங்களுக்கு பிக் பாஸில் வந்து ஃபேவர்ஸாக நடந்துச்சு அப்படின்றது இது எல்லாத்தையும் விட இன்னொரு விடயம். உண்மையிலேயே பிக் பாஸ் டீம் வந்து மாயா தான் வின் பண்ணணும், இல்லை வேறு யாராவது தான் வின் பண்ணணும், அர்ச்சனா வின் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்கன்னா சிம்பிள். இவங்க வந்து டம் அடிப்பாங்க. எக்கச்சக்கமான வீடியோக்களுக்கு பல பேர் பேசியிருக்காங்க. அதில் ஒரு சீனையாவது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பல மக்கள் வந்து மனநிலை வேற மாறந்திருக்கு. ஒரு பக்கம் பிஆர் டீமால் என்னதான் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமே முடிஞ்சிருக்கு, ஈவன் பிரதீப் பண்ணா ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணால் கூட. ஆனால் பிக் பாஸ் டீம் வாண்ட் ஷி வின். சரிங்களா? இதுதான் நடந்துச்சு. உண்மையை பேசிடுங்க மனசார. சரியா? ஓகே மக்களை, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீசனில் இப்படி போலியான விடயங்கள் நடக்கக்கூடாதுன்றதான் பல மக்களோட விருப்பமும் என்னுடைய விருப்பமும். அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் 7 வந்து சொல்லியிருப்பார், போன வாட்டி நடந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு. அவர் நெச்சிடார் போல இருக்க அசீம் அவர்கள் பிஆர் வேக்கால தான் வின் பண்ணார் அப்படின்னு. அசீம் பிஆர் வச்சாரா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அசீம் அவர்கள் முதல் நாள் போய் அந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த மனுஷன் எவ்வளவு தூரம் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் போராட முடியுமோ, எவ்வளவு தூரம் ஆண் சிங்கமாக கெத்தாக நிற்க முடியுமோ அப்படி நின்னார். அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விடயம், ஜனனி அப்படின்னு அந்த 20 வயசு பண்ணிக்கிட்ட அந்த டாஸ்கில் அவர் பேசின வார்த்தைகள். மற்றும்படி அசீம் அவர்கள் 100% டிசர்விங் ஃபார் த டைட்டில் அண்ட் ஹி வான். இங்கே அர்ச்சனா அவர்கள் அதை ஒன்றுமே பண்ணல. சரிங்களா? மக்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.